எப்பவாச்சும் உங்க போன் கீபேட்ல இருக்கிற 0ல இருந்து 9 வரையிலான எண்களை உற்று கவனிச்சிருக்கீங்களா? இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்ம அன்றாட வாழ்க்கையில சாதாரணமா பயன்படுத்தும் இந்த 10 இலக்க எண் முறை நிஜத்துல மனித குலத்தோட மிகச்சிறந்த பிரம்மாண்டமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள்ல ஒன்னா எப்படி மாறுச்சுன்னு தான் நாம இப்போ அலச போறோம். எண்களுங்கிறது வெறும் கணக்கு போடுறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. அது மனித சிந்தனையோட ஒரு மிகப்பெரிய பரிணாமம்னு சொல்லலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. நாம இப்போ கற்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஒரு பெரிய பசுமாட்டு மந்தை இருக்கு. மேய்ச்சலுக்கு போன எல்லா மாடுகளும் சாயங்காலம் பத்திரமா திரும்பி வந்துருச்சான்னு நாம சரியா கண்டுபிடிக்கணும். ஒரு மாடு குறைஞ்சா கூட நமக்கு பெரிய நஷ்டம்தான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல். நம்ம அகராதியில எண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்னும் கண்டுபிடிக்கப்படல. 1 2ன்னு என்ன நமக்கு தெரியாது. இப்போ சொல்லுங்க, எப்படி எண்ணுவீங்க? நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையா? இதுக்கு நம்மளோட முதல் மற்றும் ரொம்ப சுலபமான தீர்வு என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு குச்சியை கீழே வைக்கலாம், கரெக்டா? ஒரு மாடு உள்ள வந்தா ஒரு குச்சி. இது ஒன்றுக்கொன்று அப்படிங்கிற ஒரு மிக எளிய கணக்கீட்டு முறை. உங்ககிட்ட ஒரு 5 இல்ல 10 மாடுகள் இருந்தா இந்த முறை சூப்பரா வேலை செய்யும். ஆனா மந்தை பெரிதாகும் போது என்ன ஆகும்? நூற்றுக்கணக்கான குச்சிகளை சுமந்துகிட்டு திரியறது நடைமுறைக்கு சுத்தமா செட் ஆகாது. நிர்வகிக்கவும் ரொம்பவே கஷ்டமா மாறிடும். இப்படி குச்சிகளை பயன்படுத்தின அதே முறைதான் காலப்போக்குல குகைச்சுவர்களிலும் விலங்குகளோட எலும்புகளிலும் கோடுகளை கிழிச்சு எண்ணும் முறையா பரிணாமம் அடைஞ்சது. இதைத்தான் நாம இப்போ டேலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தென்னாப்பிரிக்கால கண்டுபிடிச்ச லெபோம்போ எலும்பு சுமார் 44,000 வருஷம் பழமையானது. அதே போல ஆப்பிரிக்காவோட காங்கோவுல 20,000 வருஷத்துக்கு முந்தைய இஷாங்கோ எலும்பும் கிடைச்சிருக்கு. இவ்ளோ பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பே கற்கால மனிதர்கள் இதை கேலண்டராகவோ அல்லது கணக்கிடவோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே புல்லரிக்கல. சரி, குச்சிகள் வேலைக்கு ஆகல. அப்போ ஒலிகள் அல்லது நாம இப்ப பயன்படுத்தும் எழுத்துக்களை பயன்படுத்தினா என்ன? ஏ ஏ பி அப்படின்னு ஆரம்பிச்சு 26வது பசுவுக்கு இசட் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு உங்களால யூகிக்க முடிகிறதா? நம்ம எழுத்துக்கள் 26ஓட முடிஞ்சிடும். ஆனா நாம எண்ண வேண்டிய எண்கள் முடிவிலியானவை. எண்ணுவதற்கு எல்லையே இல்லாத எதையும் குறிக்கக்கூடிய ஒரு முறை நமக்கு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. இங்கதான் நாம எதிர்கொள்ற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது மனிதனோட இயல்பான பார்வை திறன். பொதுவாவே மனிதர்களால 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஒரு குழுவா இருந்தா எண்ணாம பார்த்த உடனே அது எத்தமைன்னு டக்குன்னு சொல்ல முடியாது. 3 அல்லது 4 பொருட்களை பார்த்த உடனே சட்டுன்னு சொல்லிடுவோம். ஆனா 5 6 7ன்னு எண்கள் அதிகமாகும் போது நம்ம மூளைக்கே அது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஒவ்வொன்னா விரல் விட்டு எண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. நம்ம மூளையோட இந்த பார்வை வரம்பு தாங்க மக்களை சின்ன சின்ன குழுக்களாக பிரித்து எண்ணுவதற்கு காரணமா அமைஞ்சது. இது எவ்வளோ புத்திசாலித்தனமான விஷயம்னு பாருங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குமல்கல் பழங்குடியினர் மக்கள் எண்களை 2 எண்ண ஆரம்பிச்சாங்க. 1க்கு உரபோன் அப்படின்னும் 2க்கு உகாசர் அப்படின்னும் பேரிட்டாங்க. அப்போ 3ஐ குறிக்க உகாசர் உரபோன், 4க்கு உகாசர் உகாசர். அந்த 1 மற்றும் 2ஓட பேர்களையே இணைத்து பெரிய எண்களை ரொம்பவே சாதுரியமா உருவாக்குனாங்க. நம்ம மூளை எப்படி மாற்று வழிகளை கண்டுபிடிக்குது என்பதற்கு இது ஒரு அட்டகாசமான உதாரணம். இந்த மாதிரி குழுக்களா பிரிக்கிற முறை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ரோமானிய எண் முறைக்கு வழிவகுத்தது. ரோமானியர்கள் எண்களை 5 மற்றும் 10 குழுக்களா பிரிச்சாங்க. ஆனா இதுல வந்த சுவாரஸ்யமான சிக்கல் என்ன தெரியுமா? அளவுகள் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு புது புது மைல்கல் எண்கள் தேவைப்பட்டுச்சு. 50ஐ குறிக்க எல், 100ஐ குறிக்க சி, 1000க்கு எம் அப்படின்னு எண்கள் பெருசாக பெருசாக அவங்க புது புது குறியீடுகளை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ரோமானிய எண்கள் எவ்வளவுதான் பெரிய எண்களை பதிவு செய்வதற்கு உதவியா இருந்தாலும் கூட்டல், கழித்தல் அல்லது வகுத்தல் மாதிரியான சாதாரண கணித செயல்பாடுகளை செய்யறதுக்கு அது ஒரு முழுமையான நைட்மேர், அதாவது பெரும் தலைவலியா இருந்துச்சு. CCXXX2 அப்படிங்கிறதையும் CCCCXXXI அப்படிங்கிறதையும் கூட்டி பாருங்களேன். நினைச்சாலே தலை சுத்துதுல. பழங்கால ரோமானிய கணக்காளர்களுக்கு இது தினமும் ஒரு தீராத தலைவலியா தான் இருந்திருக்கணும். இந்த மாபெரும் வரலாற்று சிக்கலுக்கு எண்களோட வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய திருப்பம் நம்ம இந்தியாவில தான் நிகழ்ந்தது. சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பு இதற்கான இறுதி தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இங்க இருக்கிற அந்த பழமையான கையெழுத்து பிரதியில தெரிகிற அந்த சின்ன புள்ளியை கவனிச்சு பாருங்க. இதுதாங்க உலகிலேயே முதன்முதலாக பூஜ்ஜியத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட முதல் எழுத்துப்பூர்வமான ஆதாரம். கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பக்ஷாலி கையெழுத்து பிரதியில இதை கண்டுபிடிச்சாங்க. இது வெறும் புள்ளி கிடையாது, ஒட்டுமொத்த கணிதத்தோட திறவுகோல். இந்த இந்திய கண்டுபிடிப்பு ஏன் இவ்ளோ முக்கியமானதுன்னு நீங்க கேட்கலாம்.
யஜுர்வேத சமிகிதை போன்ற பண்டைய இந்திய நூல்கள் 10 மடங்குகளின் அடிப்படையில எண்களுக்கு பெயரிட்டன. ஏகா, தஷா, சதான்னு ஒரு ரொம்பவே சிறப்பான முறையை அவங்க உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம கிபி 499ல ஆரியபட்டா போன்ற மாபெரும் கணிதவியலாளர்கள் வெறும் இந்த 10 குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்தி உலகத்துக்கே மிகச் சிக்கலான அறிவியல் கணக்கீடுகளை செய்யும் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அதுவரைக்கும் இருந்த குழப்பமான கணக்கீட்டு முறைகளை ஒரேடியா மாத்தி அமைச்சது நிஜமாவே ஒரு மாபெரும் புரட்சிதாங்க. இந்த மகத்தான கண்டுபிடிப்பு வெறும் இந்தியாவோட மட்டும் நின்னுடல. கிபி 800கள்ல அல்-குவாரிஸ்மி போன்ற மாபெரும் கணிதவியலாளர்கள் மூலமா இந்த இந்திய எண்முறை மெல்ல மெல்ல அரபு உலகத்துக்கு பரவிச்சு. அதுக்கப்புறம் 1100கள்ல இத்தாலிய கணிதவியலாளர் ஃபிபோனாச்சி மூலியமா ஐரோப்பாவை சென்றடைந்தது. ஆரம்பத்துல ரோமானிய எண்கள்யே ஊறி போயிருந்த ஐரோப்பியர்கள் இதை ஏத்துக்க கொஞ்சம் தயங்கினாலும் 17ஆம் நூற்றாண்டுல அறிவியலோட அதீத வளர்ச்சிக்கு இது எளிமையான முறை ரொம்ப அவசியம்னு உணர்ந்தாங்க. அப்படி உலகம் முழுக்க இந்த முறை முழுமையா ஏத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். பண்டைய பிராமி எழுத்துக்கள்ல தொடங்கி குவாலியர் கல்வெட்டுகள், அப்புறம் அரபு எழுத்துக்கள் வழியாக பல நூற்றாண்டுகளா பயணித்து இன்னைக்கு நாம அனைவரும் அடையாளம் காண்ற நவீன 0 முதல் 9 வரையிலான எண்களா இதோட உருவம் எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இது வெறும் குறியீடுகளோட மாற்றம் மட்டும் இல்லைங்க, இது மனித அறிவாற்றலோட ஒரு தொடர்ச்சியான பயணம். இத பற்றி மாபெரும் பிரெஞ்சு கணிதவியலாளரான பியர் சைமன் லாப்லாஸ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த 10 இலக்க எண் முறைய அவர் மனசார பாராட்டியிருக்கிறாரு. இதுக்கு காரணம் இதோட அதீத எளிமைதான். இந்த எளிமைதான் ஒட்டுமொத்த உலகையே மாற்றி அமைச்ச ஒரு ஆழமான புரட்சி. இன்னைக்கு நாம ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தும் இந்த எண்கள் கணக்கீடுகளை எளிதாக்கி மனித வரலாற்றோட போக்கையே மாத்தின ஒரு மாபெரும் தொழில்நுட்பம் என்பதை நாம பல நேரங்கள்ல உணர்வதே இல்ல. அதான் நிஜம். இப்போ நாம முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நீங்க உங்க வேலைகளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இந்த விஷயத்த சிந்திச்சு பாருங்க. வெறும் எலும்புகள்ல கோடுகளை கிழிச்சு எண்ணிய மனிதன் 0 அப்படிங்கிற ஒரு மகத்தான விஷயத்தை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நாம பயன்படுத்துற 10 இலக்க எண் முறைக்கு மாறினது போல எதிர்காலத்துல இந்த 10 இலக்க முறையே ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனிதகுலம் வேற எந்த கற்பனை கேட்டாத ஒரு புதிய எண் முறையை கண்டுபிடிக்கும். அப்படி ஒரு புதிய முறை வந்தா அது எப்படி இருக்கும்? இந்த சுவாரஸ்யமான தேடலை உங்ககிட்டயே விட்டுறேன். தொடர்ந்து சிந்திப்போம்.